அண்ணா வணக்கம்ண்ணா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்கள் பேருண்ணா? நகமத்திலிருந்து ரகுராமன், கைத்தறி நெசவாளர். அதாவது பெண்கள் மனம் கவர்ந்த கைத்தறி பட்டுப்புடவை நெசிட்டு இருக்குங்க. 15-20 வருஷமா நெசிட்டு இருக்கிறோம். ஓகே. சிறப்பான முறையில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லா பக்கமும் இருந்து நமக்கு நல்ல முறையாக தொழில் செய்யறதுனால நிறைய முதலாளிகள் செஞ்சு தர சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, ரைட்டு. அண்ணா உங்கள் பேருண்ணா? வாழ்க வளமுடன். என் பேர் லட்சுமணன். சொல்லுங்க. நீங்கள் நெசவு நெசிட்டு இருக்கிறீங்க? நெசவு தான் இல்லை, ரைட். கம்பீரமாக சொல்லுங்க. அம்மா உங்கள் பேருமா? வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்க. என் பேர் திவ்யாங்கண்ணா. திவ்யா. ஆமாங்க. ஓகே. நீங்கள் இருக்கிறது எந்த ஊருங்க? பெரிய நகமம், கைத்தறிக்கு புகழ்பெற்ற ஒரு ஊர். எந்த மாவட்டங்க? கோவை மாவட்டம். கோவை மாவட்டம். சரி, நெகமத்தில் என்ன சிறப்பு? நெகமம் கைத்தறி சேலைன்னா ரொம்ப ஃபேமஸ். என்ன சேலைங்க? காட்டன் சேலை. காட்டன் சேலை. இப்போதான் இப்போ சமயத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் புவிசார் குறியீடெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. சரிங்க. நீங்கள் வந்து எத்தனை வருஷ காலமாக நெசவு நெய்யறீங்க? நான் ஒரு 25-30 வருஷமா அந்த கைத்தறி நெசவு செஞ்சுட்டு. உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு சொன்னீங்க? நமக்கு 45 ஆச்சுங்க. அதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதே பூர்வீகத்தை 3 தலைமுறை எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா நாங்கள் கைத்தறியே தானுங்க. கைத்தறியே தான். கைத்தறியே தான் சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தது. சரி, நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு சொன்னீங்க? 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கு உங்களால் படிக்க வச்சாங்க, நாங்கள் கொஞ்சம் படிக்க விட்டுட்டேங்க. அப்படிங்களா? சரி. இப்போ இந்த நெசவு தொழில் வந்து நெசவு தொழில் அழியுதா இல்லை நெசவாளி அழியிறாங்களா? நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். அதாவது நெசவு தொழில் அழிஞ்சிட்டு இருக்குதா இல்லை நெசவாளி அதை விட்டுட்டு அதை அழியுதுன்னு சொல்கிறாங்களா? நெசவாளி அழிஞ்சிட்டு இருக்காங்களா? நெசவாளி தான் அழிஞ்சிட்டு இருக்காங்க. தொழில் தான் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. அது இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி. எப்படியும் கல்யாண காட்சி இருக்கிற போது பட்டுச்சேரி நெசித்தா போகிறாங்க. சரி தான் போகிறாங்க. ஆனால் வாழ்வாதாரம் வந்து பின்தங்கி இருக்கிறதுனால இந்த தொழில் வேண்டாம்னு மாற்று தொழிலுக்கு போகிறாங்க. சரி. இப்போ வந்துங்க யாரை கேட்டாலும் வந்து இந்த நெசவு தொழிலில் வருமானம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம். என்ன காரணம்? இப்போது நம்ம உட்காந்து நெசம்னா நெசவு ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக. அப்போ ஏன் வந்து நம்ம இன்னும் அந்த வறுமைன்னு சொல்லிட்டு இருக்கோம்? அது வந்து இயலாமை தான் காரணம். முயற்சி எடுக்காத காரணம். இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. நாம் அதை வந்து என்ன கைத்தறிக்கு கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்குன்னு தனியாக அமௌண்ட் கவர்மெண்ட் வந்து உதவி செய்யணும்னு கேட்குறீங்க. ஆமாம், வருது. அது சில இடத்துல நம்மளுக்கு வரல. அது வேண்டாம் விடுங்க. வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் வேண்டாம் விடுங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு நேரடியாக கிடைச்சா நம்ம வாழ்வாதாரம் முன்னேறுமா? நல்ல முன்னேற்றம் கொண்டு வரலாம். கொண்டு காஞ்சிபுரத்துலேருந்து ஆரணிலேருந்து ராங்க கொண்டு தர்றாங்கிறாங்க. திறமை இருக்கு. சரி. அந்த அளவுக்கு தொழில் திறமை இருக்கிறதுனால கொண்டு தர்றேங்கிறாங்க. சரி. நாம தான் முயற்சி எடுக்காம இதே போகுது, இந்த ரகமே போகுது, அது ரிஸ்க் வேண்டாம். ஏன் அந்த மனப்பக்குவம்? ஏன் ஆதி காலத்திலிருந்து நம்ம உள்ளே இருக்கிறதுனால அப்படியா? என்ன காரணம்? நமக்கு வர செலவு கொஞ்சம் சௌரியமா இருக்கு. ஒரே நோக்கம் தானே. அதாவது ஊர்ல இருந்து கொடுக்குறாங்க, போகுது. அது எல்லாம் கொஞ்சம் வேலை அதிகம். இது வாரம் 3 சேல் நெசா போகுது. அந்த மனப்பான்மையிலேயே அது வந்து இன்னும் வேலை அதிகம். சரி, வேலை அதிகம்னா உங்களுக்கு கூலி வருமா? வரும்ல. அப்ப ஏன் நம்ம அதுக்கு போக மாட்டேங்கிறோம்? அது கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை. ஏதாச்சும் பண்ண முடியாம போயிருமோ அப்படிங்கிறது ஒரு இது வந்து ஒரு பொதுவான கருத்து தான். நிறைய பேருக்கிட்ட நான் கேட்குறப்போ இதையே சொல்றாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க. உங்களை அதாவது நவீன முறைக்கு இது எப்படி கொண்டு வரலாம்? நவீன முறைன்னா நமக்கு கூலி கொஞ்சம் சேர்ந்து வரும். சரி. நாம நினைச்சது எல்லாத்தையும் குழந்தைகள் நல்ல முறையா படிக்க வைக்கலாம். நம்ம வீடு வாசல் நல்லதாக பண்ணிக்கலாம். நம்ம தேவை கொஞ்சம் பூர்த்தி பண்ணிக்கலாம். வந்து 10 போயிட்டு இருக்குது. ஆமா. அப்போ வந்து நம்ம நவீனத்தை வந்து நிறைய வேணும். இப்போ அந்த காலத்துல பாவம். ஆமா. அப்புறம் இப்ப வெளியே கூலி கொடுக்குறோம். இப்போ அது பட்டு போட்டு வர 12 சீலை 100 சீலை வரைக்கும் வந்துருச்சுங்க. நாம மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு 4 மாசத்துக்கு ஒரு பாவு புனைச்சா போகுது. சரி. அந்த மாதிரி டெக்னாலஜி வருது. நாம பார்த்து அது பயன்படுத்திட்டோம்னா வருங்கால சந்ததியருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. நல்லா படிக்க வைக்கலாம்னு சொல்றீங்க. நல்லா படிக்க வைக்கலாம். சரி. இதுல எல்லா சவரையும் இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ரகம் கிடைக்கும் நமக்கு. இல்லை, கேட்டால் ரகமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறுத்திடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு அந்த மாதிரி ஆர்டர் நிறைய வாங்கணும். பெரிய ஆர்டர்கள்லாம் வாங்கி யார் நாம் வாங்கணுமா இல்லை சொசைட்டி? முதலாளிங்களை கேட்டால் வியாபாரம் ஆகலைன்னு சொல்லுங்க. வியாபாரம் ஆகுது. இப்போ ஜிஎஸ்டி பிரச்சனைனா ஜிஎஸ்டி பிரச்சனை எடுத்துட்டாங்க. சேலம் மூவிங் ஆகுது. இப்போ பட்டுப்பாவை விலை ஜரி விலை சொல்லிட்டு கொஞ்சம் டிமாண்ட் பண்றாங்க. ஆமா.
ஏன் இப்போ நம்ம சொசைட்டிக்குள்ளே போய் வாங்க முடியாது? சொசைட்டி வேறு எழுத்தளவு தான் இருக்குங்களே. அப்படிதானுங்களா? சரி, வேண்டாம், நம்ம வந்து யாரையும் குறை சொல்கிறது வேண்டாம். அதான் செயல்பாடு கொஞ்சம், ஏன்னா ஒரு பாவு கொடுப்பாங்க, அப்புறம் ரெண்டாவது அடுத்த பாவுக்கு 10 நாள் உட்கார வைப்பாங்க. அந்த வேலை வந்து நம்ம ஈடுகட்ட முடியாது இல்லைங்க. அப்படி ஆமா, அப்போ குடும்பத்தில் வேலை வெளியே கிடைக்குது. இருந்தாலும் கவர்மெண்ட்ல செஞ்சா நமக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். ஆமாங்க. அப்போ அந்த சொசைட்டி வந்து இயங்கணும். ஆமாங்க, அதாவது நேரடியாகவே இயங்கணும். ஆமாங்க. இது வந்து இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ எதுவுமே இல்லைங்க. சரி, ரைட், இருங்க. ஒரு சிலையில காட்டன் மட்டும் தான் இந்த நம்ம ஊர்ல கொடுக்குறாங்க. பட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். சரி அண்ணா, உங்க பேர் என்ன? என் பேர் லட்சுமணன். லட்சுமணன், உங்களுக்கு என்ன வயசாச்சு? எனக்கு 45 வயசு. 45 வயசு. என்ன படிச்சிருக்கிறீங்க? 7th. ஏனுங்க அதுக்கு மேலே படிக்க முடியல? எல்லாம் விளையாட்டு தரம் தானுங்க. அப்போ பெரியவங்க வந்து உங்களை கண்டிஷன் பண்ண கண்டிக்கல, விளையாட்டு தரமாக விட்டுட்டாங்க. சரி சரி, நெசவு இருக்குது, பெரியவங்க செஞ்ச தொழில், சரி அதுலயே நல்ல வருமானம் வரும் அப்படின்னு. நல்ல வருமானம் வரும்னு இப்போ வருதா? இருக்கு. கொரோனாக்கு முன்னாடி இருந்தது. சரி, கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. அதனால வெளியே வேலைக்கு போனா 2 நாளைக்கு கிடைக்குது, மறுபடியும் வந்து தரையில் தான் உட்கார்றோம். ஏன் நான் கேட்கறது, ரொம்ப பேரை கேட்குறேன், நெசிட்டு வெளியே போயிட்டு பாவு கொரோனா டைம்ல மெட்டீரியல் கிடைக்காம நிறைய பேர் சரி என்ன பண்ணாங்க, வெளியே வேலைக்கு போனாங்க. சரி, அப்போ நான் 2 மாதம் 3 மாதம் நெசது பணம் வரல, ஆடம்பர பொருளாயிடுச்சு, பட்டு சிலைங்க. சரி. அப்போ வந்து உணவுக்கு தான் மெயின் முக்கியத்துவமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து இப்போல்லாம் நார்மலாக இருக்குங்க. சரி, நம்ம நினைக்கிற கூலி கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து பொதுவாக நம்ம சொசைட்டிக்கிட்ட ஏதோ ஒன்று இலவசம்னு கேட்குறோம். அது நம்மளுக்கு தேவையில்லை. எப்படி சொல்கிறீங்க? நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரத்துக்கு தொழிலை கொடுத்தாங்கன்னா சரி, அந்த இலவசம் தேவையில்லை நமக்கு. ஆனால் நிறைய பேர் வேணும்னு கேட்குறாங்க. அது தப்பு. அது முடியாதவங்க யாரோ பண்ற ஒரு சில நபர்களால அது எல்லாத்துக்கும் அதே பாதிப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் கொடுக்குறாங்க, நிறைய பொருட்கள் கொடுக்குறாங்க, அதை வாங்கி அவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை. அது உங்களுக்கு தெரியுது. ஆனால் வித்துடுறாங்க. அப்போ அது வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவைதான். ஆனா யார் தொழில் செய்யறாங்களோ அவங்களுக்கு பயன்படுற மாதிரி போச்சுன்னா அது முன்னேற்றம் வரும். அப்ப இது வந்து எப்படி வந்து அவங்க பார்த்து கொடுக்கணும், நீங்க தெளிவா சொல்லுங்க. அதாவது வச்சு யார் தெளிவான நெய்கிறாங்களோ அவங்க மூலியமா அவங்களுக்கு தான் போகணும். இடைத்தரகர் இல்லாம செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கு. இல்ல அது கரெக்டு. இப்ப நம்ம நெசவாளர்களை வாங்கி வித்துடுறாங்களே. ஆமாங்க. என்ன காரணம்? ஏன்னா முதல்ல அவங்க வாங்கி போட்டிருப்பாங்க, சரி இது கை மாற்றி விட்டுறலாம், வச்சிருந்தா வீணா போயிடும். இல்ல இப்ப பணம் போடுறாங்க, 10% கட்ட சொல்றாங்க. சரி, அது வச்சிருந்தா வீணா போகும். இங்க பாருங்க, ஒரு 10-16 2 தறி இருந்ததுன்னா அதுக்கே ஒரு வீடு வேணும். மறுபடியும் கொண்டு வந்து போட்டோம்னா நான் அதுக்கு வீட்டுக்கு எங்க போறது? அதனால அதாவது வைக்கிறதுக்கு இடம் இல்லாம கொடுக்கறாங்க. பயன்படும். அப்படி ஒரு நல்ல எண்ணங்கள், அதுதான், வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய நான் கேட்குறது, இப்போ நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்காக தான் நீங்கள் உழைக்கிறீங்க. இப்போ அவரு உங்கள் அண்ணா, எல்லா ஆண்களும் அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம இல்லை, அதாவது நம்ம ஆண்கள் இல்லை, இருக்கிற வரைக்கும் ஓகே, அந்த குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம தான் பார்த்து செய்கிறோம். அதான் நீங்கள் செய்கிறீங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த மனுஷன் அங்கே இல்லை. அப்போ அந்த குடும்பம் வந்து என்ன ஒரு வேதனைப்படும், அதுக்கு என்ன ஒரு முன்கூட்டி நம்ம என்ன செய்யலாம்? ஏதாவது பாலிசி மாதிரி போட்டுக்கணும். அது பாலிசி போடுறது ஓகே, போட்டு வச்சிருக்கணும். இல்லைன்னா கவர்மெண்ட்டே வந்து அது நெசவாளருக்கு வந்து முன் வலியுறுத்தணும். நீங்கள் கவர்மெண்ட்டுங்கும் போது கவர்மெண்ட்னா சொசைட்டி தான். கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் இல்லை. ஆமாம். ஆனால் பிரைவேட்டே முன் வந்து எங்கிட்ட நெய்யறதுக்கு 1 வருஷம் நெய்ச்சிங்கன்னா நாங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து பண்ணி தர்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு அப்படின்னு வந்து ஓனருக்கு சொல்லுவாங்களா? தனியார் ஓனர்கள் சொல்லுவாங்களா? தறி வேணும்னு கேட்குறாங்கல்ல, அட்வான்ஸ் தர்றாங்கல்ல, அது மாதிரி இதையும் கொடுத்தாங்க, நம்பிக்கை இருக்கு நம்மளுக்கு, ஒரு வாழ்வாதார பயம் இல்லாம. இல்லை, எனக்கு இது ஒரு சின்ன ஐடியா. நானே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் நெசிட்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் உங்கள் அண்ணா 2 பேர் நெய்யறீங்க. ஒவ்வொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நெய்யறீங்க. நீங்கள் ஓனர்கிட்ட ஒரு கூலி வந்து இவ்வளோ தான் நிர்ணயம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எவ்வளவு தான் வீட்டுக்கு வாங்கினாலும்
வீட்டுக்கு வந்ததுன்னு செலவாயிடும், நம்மளால எடுத்து வைக்க முடியாது. அப்போ வந்து இது வந்து நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா தான் கேட்குறேன். அப்போ அந்த ஓனர்கிட்டயே வந்து இப்போ ஒரு சேலைக்கு வந்து 1250 ரூபா கூலியா, வாரம் ஏதோ ஒரு 2 சேலை ஆகுது, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 10 சேலை 8 சேலை அப்படி கணக்கு வருது. அப்போ நம்ம அந்த ஓனர்கிட்டயே வந்து அண்ணா எனக்கு வந்து ஒரு சீலைக்கு ஒரு 20 ரூபா நீங்களே எடுத்து வைங்க, ஒரு மாதத்துக்கு எனக்கு 10 சேலை ஆகுதா, ஒரு 250 ரூபா ஆகுது, இல்லை ஒரு 400 ரூபா, அந்த கணக்கு சொல்லி அது ஒரு பாலிசி மாதிரி போட சொல்லலாம்ல. கண்டிப்பாக போடலாம். ஏன்னா நல்ல நல்ல மனிதர்கள் ஓனருங்க இருக்கிறாங்க. இதோட கருத்தை வந்து நீங்கள் 2 பேர் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சோம்னா எல்லாருக்கும் கைத்தறி நெசவாளருக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ரொம்ப தெளிவாக ஓனர், இப்போ நான் கேட்ட கேள்வி தான், இப்போ ஓனருங்களாம் இருக்கிறாங்க, திடீர்னு ஏதோ ஒன்று விபத்து ஆயிரும். ஏன்னா இன்னைக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. கண்டிப்பாக அந்த மாதிரி வரும்போதுன்னா ஏதோ ஒரு பெனிஃபிட் குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு சினிமா பார்த்தேன். அதில் வந்து தனுஷ் வந்து ஒரு கேரக்டரு பிச்சைக்காரனாக காட்டியிருப்பாங்க. பிச்சைக்காரனாவே சாகுறாங்க. அதில் வந்து அவங்க அது சொன்ன ஒரு வார்த்தை, பிச்சைக்காரனாவே பிறந்து பிச்சைக்காரனாவே சாகணுமா. இப்போ நான் என்னோட கேள்வி அதுதான். இப்போ நம்ம நெசவாளியாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 தலைமுறையாச்சு. இப்போ நீங்கள் இன்னும் நெசவாளி தான். இப்போ அடுத்து உங்கள் மகன் இருக்கிறாரு, அவரும் நெசவிட்டே தான் இருக்கணுமா? எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லை, அவன் படிக்க வச்சு நல்ல வேலைக்கு தான் அனுப்ப முடியும். ஏன்னா இது ஒரு ஆள் இருந்து செய்ய முடியாத வேலை. சரி, மினிமம் ஒரு தறி இருந்ததுன்னா 2 பேர் அல்லது 3 பேர் இருந்தால் தான் தொழில் செய்ய முடியும். இதில் வந்து என்னோட 2-3 நண்பரை கேட்டாங்க. சரி, ஆனால் ஒரு சேலை நெய்யறதுக்கு 3 பேர் வேலை செய்யணும். கண்டிப்பாக தார் சுத்த ஒரு ஆள், அந்த பட்டு சுற்றி கொடுக்க ஒரு ஆள், நெய்யறதுக்கு ஒரு ஆள். அப்போ எனக்கு அதில் கூலி பிரிக்கிறப்போ அந்த 1000 ரூபாவில் வந்து எல்லாத்துக்கும் 200-200 ரூபா போயிடும். அப்போ கடைசியில் பார்த்தா ஒரு 300-400 தான் நிற்கிது. முதல்ல எல்லாம் கண்டினியூஸாக வேலை கிடைச்சிட்டு இருந்த தொடர்ச்சியா. சரிங்க. இப்போ சமீப கொரோனாக்கு அப்புறம் என்னன்னா கொஞ்சம் நிறுத்தி கொடுக்குறாங்க. பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் பட்டு பாவு வேலை வச்சுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 6 மாசம் நல்லா இருக்கு. தறியை விடக்கூடாது, அதனால பாதிப்பும் வரக்கூடாது. அப்படிங்கிறதுனால ஒரு பாவு நெசு முடிச்சோம்னா ஒரு வாரம் உட்கார வச்சிடுறாங்க. அப்படி அந்த இடப்பட்ட நாள்ல கிடைக்கிற வேலைக்கு போறது. இப்போங்க நீங்கள் அந்த கேள்வி சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன் அதை நிறுத்தாமல் கொடுக்கறதுக்கு என்ன ஒரு இது பண்ணலாம்? நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள். மார்க்கெட்டிங் வந்து அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம வந்து வீவிங் தான். சரி, அதை வந்து நெசவு மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டிங் பண்றது அவங்க தான். எப்படிங்கிறது இவ்வளோ ரேட் வருதா முன்கூட்டியே அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சு தறிக்காரங்களுக்கு வருஷம் முழுவதும் வேலை தர மாதிரி அவங்க எடுத்து வச்சுட்டாங்கன்னா, ஒரு பாவு தர்றாங்கன்னா இன்னொரு பாவு வந்து அவங்க கையில் இருந்ததுன்னா கன்யூஸாக தொழில் நடந்துகிட்டே இருக்கு, நிற்காது. அவங்களுக்கு வந்து இப்போ 500-600னா பாவுக்கு பரவாயில்ல, 6000-7000ங்கும் போது அவங்க ஒட்டுக்கா 2 பாவு எடுக்கிறது 1 பாவு கணக்குக்கு வந்துடுது. ஐயா, திரும்பி வந்து அந்த ஓனர்களை பற்றி கேட்டிருந்தேன். சரி, இப்போ அவங்க வந்து நிறைய முதலீடு போடுறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் வந்து அவங்களுக்கு லேட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில நெச போதும், நம்ம ஒரு ஆள், அந்த ஓனருக்கு வந்து பல 100 பேரை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பணம் கஷ்டங்கள் அவருக்கு இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம என்ன அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி விலை கம்மியாக இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி தொழில் வந்து நிற்காம ஒரே மாதிரி, ஏன்னா சேலை திடீர்னு மூர்த்த டைம் வரும்போது சீலை திடீர்னு பகலுங்களா டக்குன்னு 10 சீலை ஒட்டுக்கணே இருக்கு. இது அப்படி கிடையாது. 3 நாளைக்கு ஒரு சீலை ஆகும். 3 நாளைக்கு ஒரு சீலை ஆகும். சரி, திடீர்னு இப்போ உடனே 10 சீலை ஒட்டுக்கா வேணா பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். சரி, இருங்க, அந்த அம்மா கூட பேசுகிறேன். அம்மா, உங்கள் பேர் என்னங்கம்மா? என் பேர் திவ்யாங்கண்ணா. திவ்யா, என்ன படிச்சிருக்கிறீங்க? 10வது முடிச்சிருக்கிறீங்களா? சரி, சந்தோஷம். இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு தறி நெய்யுதுன்னா அதில் முழுக்க வந்து அந்த வீட்டு தலைவிகள் அவங்களுக்கு தான் பெரும்பாலான ஒரு பங்கு இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆள் இல்லை, என்னோட சேனலில் வந்து முதல் பெண்மணி நீங்கள் தான். ஒரு குடும்ப தலைவி, நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க. ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க அந்த தறிக்கு எத்தனை கஷ்டப்படுறாங்க, எத்தனை வேலை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் காலையில் எந்திரிச்சிருந்து நைட் தூங்குற வரைக்கும் என்னென்ன வேலை செய்யணும், ஒரு
பெண்மணிக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்குது ஆமாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. சரி. எல்லாம் எந்திரிச்சிட்டு குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும். ஃபர்ஸ்டே வந்து தறியில உட்காந்துருவாங்க. ஓ சரி. காலையில 5 மணிக்கே யாரு பெண்கள் எந்திரிச்சு உட்காருவாங்க. அப்படி? ஓ சரி. கொஞ்ச நேரம் எல்லாம் நெசிட்டு 6 மணிக்கு நேரமே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி இருந்தா நேரமே செய்வாங்க. இல்ல கொஞ்சம் 8 மணிக்கு 9 மணிக்கு போறதுன்னா அப்பவே வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் தறிக்கு வந்துருவாங்க. மாத்தி மாத்தி உட்கார்ந்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி நெசா கொஞ்சம் வாழ்வாதாரம் நல்லா இருக்குங்க. சரிங்க. அதனால அப்படி பண்ணிக்குவாங்க. சரி. அப்புறம் அவங்க உட்காரும் போது நம்ம மேல் வேலை அந்த கண்டிக்டர் சுத்துறது, நூல் சுத்துறது, வேற என்னென்ன வேலை இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சு வைக்கலாம். சரி. அவர் எந்திரிக்கும் போது நம்ம போய் மாத்தி உட்கார்ந்துக்கலாம். சரிங்க. அப்படி ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரெஸ்டும் கிடைக்குதுங்க. அவங்களுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும், நம்மளுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்துங்கம்மா ஒவ்வொரு வீட்டில் பார்த்தா 2 தறி இருக்கும். ஆமாங்க. அதில் வந்து அந்த வீட்டு அம்மாளும் நெய்வாங்க, அந்த ஐயனும் நெய்வாங்க. அப்போ என்ன ஆகுனா அங்கே ரெஸ்ட்டே கிடைக்காதுல்ல, அது அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம வேணுங்கிற போது நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. சரி. ரெஸ்ட் நம்ம எப்போ நம்ம நெய்யணும் அப்படின்னு தோணுதோ உட்காந்துக்கலாம். ஆனால் இந்த தொழில் அது ஒன்று பரவாயில்லைங்க. சரி. நம்ம வந்து நம்மளா பார்த்து உட்காந்துக்கிறது தான் நெய்யறதுக்கு. இல்லை அது ஓகே கரெக்ட். இப்போ ஒரு தறியில் 2 பேர் நெய்யறப்ப கரெக்டு. ஒவ்வொரு வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க 2 பேர் இருப்பாங்க, புருஷன் முன்னாடி 2 பேர் இருப்பாங்க, ஆனால் 2 தறி இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அங்கே வேலை எப்படி நடக்குமா நடக்காதா? நடக்கும். நம்ம வந்து கொஞ்சம் 1 மணி நேரம் நம்ம சாப்பிட்றதுக்கு எந்திரிக்கமா 1 மணி நேரம் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே தறியில உட்காந்துக்கலாம். மாத்தி மாத்தி நெசு. இப்போ அந்த இடத்துல வந்து தார் சுத்துறது வந்து அந்த அம்மா தான் சுத்தணும். அப்போ அந்த 2 தறிக்கு அந்த அம்மா தார் சுத்தணும், சமையல் செய்யணும். இதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. அப்போ அந்த அம்மாளுக்கு ரெஸ்ட் கிடைக்குமா? கிடைக்காதுங்க. இப்போ அவங்க எந்திரிச்சு ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நம்ம போய் அப்புறம் உட்கார்றோம் மாத்தி. அப்படி இல்லாட்டி அந்த அம்மாக்கு ரெஸ்ட் கிடைக்காதுங்க. சரி. என்னன்னா முதல்ல எல்லாம் வந்து கையில சுத்திட்டு இருந்தாங்க. கண்டிக்கத்தாரு நூலாகட்டும் எல்லாமே கையில சுத்தணும். இப்போ அதுல வந்து ஒரு மோட்டர் வச்சு நம்ம சுத்தினோம்னா கரண்ட் இருந்தா நம்ம ஈஸியா சுத்திக்கலாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பட்டெல்லாம் நல்ல பட்டா இருந்தா 1/2 மணி நேரத்துல 2 தறிக்கு அதெல்லாம் பட்டு சுத்திக்கலாங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துல கண்டித்தார் சுத்திடலாம். இப்பமா இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ எல்லா நெசவாளியும் வந்து படிக்கலன்னு சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. அது வந்து நம்ம ஏன் முயற்சி பண்ணலையா? என்ன காரணம்? அப்ப வந்து நம்மளுக்கு இந்த கைத்தொழில் இருக்கு அந்த ஒரு தைரியத்திலேயே எல்லாருமே அப்படியே படிப்பு முடிஞ்சு அப்ப வந்து வறுமையும் கூட தறியில உட்கார்ந்தா சரி இப்போதைக்கு இது போதுங்கிற மாதிரி நாங்கெல்லாம் உட்கார்ந்தாச்சு. சரி. இனி நம்ம பையனுக்கும் படிப்பு முக்கியம், கூடவே இந்த தொழிலும் முக்கியம். தொழில் வந்து நம்ம படிப்பு உதவாத நேரத்துல தொழில் நம்மளுக்கு உதவும். அதனால கண்டிப்பா பையனை வந்து இந்த தொழில பழக்கிடுவேன். நான் பழக்கிடுவேங்க கண்டிப்பா. ஆனா அப்ப படிப்பு போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது 10வது வரைக்கும் படிப்பு வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இதையும் பழக்கிக்கிட்டோம். சரி. படிப்பு மேலயும் முழு கவனமும் இருக்கணும். இல்லை சில பேர் நான் இதை கேட்டிருக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படிக்கிற குழந்தைங்களை வந்து நம்ம இதில் வச்சோம்னா அவங்க சீலை எடுத்து காசு பார்த்துட்டு அடுத்து வெளியே போக மாட்டேனுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ அதே தப்பு நீங்க பண்றீங்களா? அதாவது குழந்தைகளுக்கு நம்ம சொல்றது தானுங்க. அப்ப வந்து வறுமை இருந்ததுனால நம்மளும் சரி அப்படின்னு உட்கார்ந்தாச்சு. அப்பா அம்மாவும் விட்டாச்சு. சரி. இனி அப்பா அம்மா விட மாட்டோம். நாங்க தொழிலையும் பழகிக்கணும், படிப்பையும் பார்த்துக்கணும். அப்ப தொழில் உங்களுக்கு வந்து இப்ப நம்ம படிப்பு முடிச்ச உடனே வேலை கிடைக்க போறோம், அது ஒண்ணு இல்ல. அதனால நம்ம அப்ப வந்து இந்த வேலையை பார்த்துக்கலாம். வேலை இல்லாதப்ப நம்ம வந்து அந்த வேலை கிடைச்ச உடனே மாத்திக்கலாம். அப்படி இப்ப நிறைய பேர் அப்படி பண்றாங்க. ஆமாங்க. எங்க ஊர்ல ஒரு அண்ணா சொல்லிருக்காரு. சரிங்க. வந்து இப்ப 10வது பையன் படிக்கிறான், சிம்பிளான ரகம் இருந்தா நீங்க சொல்லுங்க. வியாபாரிகிட்டயே சொன்னாரு, சிம்பிளான ரகம் இருந்தா சொல்லுங்க, லீவ்ல வந்து நான் அவனுக்கு அந்த தொழிலை பழக்கி விடணும், எப்பவோ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு அது உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரி. இப்போ வந்து எனக்கு என்னன்னா, அந்த நம்ம பொதுவாக கேட்குற கேள்வி தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு குடும்ப தலைவி இருக்குது, நாளைக்கு பின்னாடி ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ நீங்கள் தனியாக இருப்பீங்க, உங்கள் குழந்தைய படிப்பில் பாதியே நிற்கும். அதுக்கு முன்கூட்டியே வந்து சேமிப்புங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யலான்னு சொல்கிறீங்க? நாங்கள் இப்போதைக்கு வந்து நம்ம வேற பக்கம் தான் சேவிங்ஸ் போட்டு வச்சுட்டு இருக்கிறேங்க. குழு மூலம் குழுவில் வராதுங்க. இல்லை நான் கேட்கறது அந்த குழுவை இதெல்லாம் விட்டுருங்க. வருங்கால வைப்பு நிதின்னு சொல்லிட்டு இப்போ அவர்லாம் சொன்ன மாதிரி இந்த இன்சூரன்ஸ் ஏதோ இருக்கு, நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒன்று எப்படி செய்யலான்னு சொல்கிறீங்க? நீங்கள் தெளிவாகவே சொல்லுங்கள். இப்போ இருக்கிறாங்க, ஓகே, ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம வருமானம் இருக்குது இல்லைங்களா, இந்த வருமானத்தை எடுத்து நம்ம கொஞ்சம் பேங்க்ல போட்டு வைக்கலாம். வருமானம் இருக்கிற போது இல்லை நீங்கள் பேங்க்கில் போகலான்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் வந்து
எங்களால் எதுக்குமே முடியலன்னு சொல்றாங்களே, என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, நம்ம நெய்யறத பொறுத்து தானே இருக்குது. அப்படியா? ஆமா, நம்ம நேரமே கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு அங்கே உட்காராம நெசம்னா ஆனா ஒரு நாளைக்கு 1.5 நாளைக்கு ஒரு சில கண்டிப்பா ஆகுது. அதாவது நம்ம கரெக்டா உட்கார்ந்து நெய்யணும். நம்ம வந்து லேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வாட்டுக்கு அது போகும். அப்ப இது காரணம் என்ன? நம்மளோட இயலாமையா? ஆமாங்க. ரொம்ப நேரம் ஆனா உட்காரவும் முடியாது, அதுவும் ஒண்ணு இருக்குது. சரி நம்ம உட்கார்ந்து அதை செய்யவும் முடியாது. ஆனாலும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து செஞ்சோம்னா நம்ம தொழில் நல்ல தொழில் தான். நல்ல தொழில் தான். பார்த்துட்டு வந்தா இந்த தொழிலை பத்தி தெரியும். ஆமாங்க. இல்ல, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நாங்கள் வெளியே போனால் நான் 300-400 சம்பாதிக்கிறேன், அது என்னோட போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அங்கே போய் 4 பேர்த்துக்கிட்ட கை கட்டி வேலை செய்கிறாங்க. அது உண்மைதானுங்களா? இந்த தொழிலுக்கு எப்படிங்க? இந்த தொழிலுக்கு அப்படி இல்லைங்க. இது வந்து நானே ராஜா அந்த மாதிரி தைரியமா சொல்லலாம். தைரியம் யாருக்கு? எப்ப வேணாலும் லீவ் விட்டுக்கலாம். வேணாலும் ஒரு கல்யாணமா கிட்ட போய் நம்ம கல்யாணங்க லீவு கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டியது இல்லை. நம்ம வாட்டுக்கு எந்திரிச்சு போய்க்கலாம். ஏன் இவ்வளவு நெய்யல நம்மள வந்து யாரும் கேட்க போறது இல்லை. நம்ம எல்லாமே நம்மளோட தானுங்க. நம்மளோட தான். அப்ப இதை வந்து வருமானம் இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா இது என்னன்னா நம்ம வந்து முயற்சி பண்ணணும். இது வந்து இது ஒரு நெசவாளிக்கு இல்லை, பல லட்சம் பேர் இது கேட்கணும். ஏன்னா கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால், இப்போ நீங்கள் உங்களோட திறமையை நீங்கள் சொல்கிறீங்க, இதை வந்து இன்னும் பல ஆயிரம் குடும்பங்கள் வந்து குடும்ப தலைவிகள் பார்ப்பாங்க. சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க. நம்ம தொழிலை வந்து இனி நம்ம விட வேண்டாம். நம்ம குழந்தைகளுக்கும் கத்து கொடுத்துக்கலாம். நம்மளோட இப்ப நிறைய பக்கம் அந்த மாதிரி தானே. இப்ப நம்மளோட ஜெனரேஷனோட இந்த தொழில் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா அத வந்து நம்ம குழந்தைகளுக்கு எப்படியோ கத்து கொடுத்துட்டு பின்னாடி வந்து நம்ம வேலை இல்லங்கிற பட்சத்துல இந்த தொழில் நம்மளுக்கு கண்டிப்பா உதவும். ஆமா, இந்த தொழில் இனி நம்மளை விட்ட வேற செய்யறக்கால இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், சாரி பவர்லூம் சரியா எடுத்து போறது. இது நம்மளுக்கு இருந்தா அப்ப நம்ம இதை பழகி இருந்தோம்னா நல்ல இந்த இப்ப இருக்கிற கூடிய விட நம்மளுக்கு தான் ஜாஸ்தி வரும் இல்லைங்களா? உண்மை. ஏன்னா நீங்க சொல்றது ஒரு நல்ல கருத்து. இனி ஒரு 10 வருஷம் போச்சுன்னா இப்ப நெய்யற நண்பர்கள் எல்லாமே இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க சொல்றது வந்து அடுத்த 4வது தலைமுறைக்கு வந்து இந்த மாதிரி பழக்கி விட்டா இதை விட 2 கூலி எச்சு வரும் நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த ஐடி சம்பளம் நம்ம வாங்கலாம், கேரண்டியா சொல்றீங்க. சரி. ஏன்னா இது எதுக்கு வந்து தொழில்ல வந்து இன்னும் இருக்குதுங்கன்னா வந்து பெட்டி இருக்குது, அப்புறம் மிஷின் எல்லாம் நிறைய இருக்கு. அத வந்து நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி அதை நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணனோம்னா ஒரு சாரிக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் கூலி வாங்குறவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து செலவு பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும், போட்டுக்கணும். அதாவது நவீனத்தை வந்து உள்ள கொண்டு வரணும். அதுதான் நம்மளுக்கு முதலீடு. ஆமாங்க. இப்போ நிறைய பேரை கேட்டா அதுக்கு எதுக்குப்பா போய் இவ்வளவு செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க சொல்லுங்க. இப்ப படிக்க வச்சா எத்தனை வருஷம் படிக்கிறோம் நம்ம? படிச்சுட்டு அத வந்து அப்புறம் நம்ம கரெக்டான கேள்வி சொல்லுங்க. கரெக்டான கேள்வி. எவ்வளவு நம்ம ஒரு காலேஜ் போனாலே ஐடி முடிச்சுட்டு வரும்போது 5 லட்சம் கண்டிப்பா இருக்கணும். 10 லட்சங்க. 10 லட்சத்தை நம்ம எங்க போய் இப்ப சம்பாதிக்க முடியும்? நம்ம தொழில தான் பண்ணிக்கிறோம். அந்த 10 லட்சம் நம்ம போன உடனே அவங்க சம்பளம் கொடுத்துறாங்களா? இல்ல, கிடையாது. சோ நம்ம அதுல போய் முதலீடு அத்தனை லட்சம் போடுறோம். அதே முதலீடு நம்ம இதுல கொஞ்சம் போட்டோம்னா இதுலயும் வரும். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கருத்து என்னன்னா, காலேஜுக்கு ஒரு ஐடி படிக்கிறேன்னா 10 லட்சம் செலவாகும். இப்போ நம்ம தறிக்கு வந்து முதலீடு வந்து வெறும் ஒரு 50,000 60,000 இருந்தால் போதும். அப்போ நீங்கள் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறீங்க. இப்போ வந்துங்க இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இப்போங்கம்மா, இப்போ நீங்கள் ஒரு பெண்மணி, சரிங்களா? இப்போ யாருமே உங்கள் கூட இல்லை, உங்கள் குழந்தைங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரே பெண்ணாக நின்று ஒரு தறியை போட்டு இத்தனை நவீனத்தை போட்டு நெஸ்ஸு சம்பாதிக்கலாமா? முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியுங்க. முடியும், கண்டிப்பா முடியும். எங்க ஊர்லயே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு செய்யறாங்க. ஒரே ஆளு நான் குழந்தையா இருக்கும் போது இருந்தே ஒரு அக்கா செஞ்சுட்டு இருந்தாங்க எங்க ஊர்ல. இங்க வந்ததுல இருந்தும் ஒரே வருங்க அந்த பக்கத்து வீட்டுல தான் அந்த அம்மா ஒரே ஆளு. பேர் சொல்லுங்க, நம்ம பேர் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. விஜயலட்சுமி. சரி. அந்த வயசும் கூட 60க்கு மேலதான் ஆச்சுங்க. சரி. 60க்கு மேல ஆச்சு. ஆனாலும் அவங்க வந்து ஒரே ஆளு தான். காட்டன் புடவை நினைக்கிறாங்க. சரி. குடுக்கறவங்க வந்து கரெக்டா குடுத்துட்டு இருக்கறனால அந்த அம்மா ஒரே ஆளு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வேலைக்கு ஆளே கிடையாது. அந்த அம்மா ஒரே அம்மா. அதுவும் நாங்க கூட இப்ப வந்து கரண்ட் மோட்டர்ல வச்சிருக்கிறோம். அவங்க கையிலேயே தான் சுத்தி நெசிட்டு இருக்காங்க. போதும், ஒரு ஆளுக்கு வருமானங்கிறது அது கண்டிப்பா. அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கு? அவங்களுக்கு ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரே பொண்ணா நின்னு நெஸ் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாருங்க. ஓ சரி. இப்பதான் அவங்க தவறி இருக்காங்க. அதனால இந்த வயசுலயே அவங்க தனியா நின்னு நெசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம நெசவு தொழில் வந்து எல்லாரையும் காப்பாற்றும்.
கண்டிப்பா காப்பாத்தும். ம் நல்லா பழகி இருந்தா சரி. பழகி இருக்கும். ஆமா. இப்போ பழகணும்னா இதுக்கு வந்து பயிற்சி எப்படி கொடுக்குறது? ஏன்னா சில பேரை கேட்டால் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் தாத்தா சொன்னார் சொல்கிறாரு. ஆமாங்க. இதுக்கு வந்து ஒரு பயிற்சிங்கிறது வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? ஒரு சொசைட்டி மூலம் கொடுக்கலாமா, ஒரு தனியார் மூலம் கொடுக்கலாமா, இல்லை அதுக்குன்னு ஒரு ஸ்கூலு எப்படி வைக்கலாமா? இதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்கூல் மூலமா தான் சார் செய்ய முடியும். ஸ்கூல் மூலமா. ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் இதை நம்ம ஒரு நாள்ல கத்துக்கிற முடியாது இதையே. சோ நம்ம வந்து டெய்லியும் ஸ்கூலுக்கு எப்படி போறோம் அது மாதிரி ஒரு 3 மாசம் 6 மாசம் கோர்ஸ் மாதிரி இருந்தா அவங்க வந்து பழகிக்கலாம். ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் கண்டிக்கு சுத்தணும். நாங்க அந்த மாதிரி தான் பழகணும். ஃபர்ஸ்ட் கண்டிக்கு சுத்தி நூல் சுத்தி அதுக்கப்புறம் தான் தறியில வாட்ட மாட்டோம். சரி. அது ஒரு வாரத்துல வாட்டமெல்லாம் சீக்கிரம் ஒரு 2 நாள்ல பழகிக்கலாம். கூடவே இருக்கறனால. சரி. ஸ்கூலா இருந்தோம்னா அது வந்து வந்து ஒரு 6 மாசங்கிற போது நம்மள அதுல இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. இல்லைம்மா, இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா. இப்போ நம்ம குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஏன் இதை வந்து ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமா இருக்காதா? இருந்ததுங்க சார், முதல்ல இருந்தது. இருந்தது. ஆமாங்க, நெசவுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருந்தது. எது? ஆசிரியர் அப்படினே இருந்தாங்க. இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கிற மாதிரி இல்ல. இப்போ அது ஏன்னு தெரியல. இருந்தது. ஆமாங்க, நெசவு எங்க பக்கத்து வீட்ல ஒரு நெசவாசிரியரா போய் அப்புறம் இப்ப வேற ஆசிரியரா வந்திருக்காரு. அப்படியா? ஆமாங்க. ஆனா நெசவு தொழில் இருந்தது. இப்ப இல்ல அப்படிங்கிறது தெரியல. இதை வந்து கவர்மெண்டா பார்த்து இந்த விவசாயத்தை எப்படி அழியிற நிலைமை அதை வந்து நம்ம காப்பாத்தணும்னு எல்லாரும் சொல்றோமோ அதே மாதிரி இந்த தொழிலையும் அழியிற நிலைமையில இருக்கு. இதைய வந்து நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஏதாவது பண்ணலாம். இப்போ வந்துங்க, இப்போ விவசாயம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க வந்து எப்படியோ ஒன்று, அதாவது அவங்க ஒரு 50 கோரிக்கை வச்ச ஒரு 5-6 கோரிக்கை நிறைவேறிடுது. அதை தான் நானும் பார்த்துருக்கேன், செய்தியில் பார்க்குறேன். நானும் அது கூட நேரடியாக பார்த்ததில்ல. இப்போ நம்ம நெசவாளிங்க வந்து இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் வெளியே வந்து போராட்டம் பண்றதில்ல? போராட்டம் பண்ணாலும் அதுக்கு ஒன்றும் தீர்வு கிடைக்க மாட்டேங்குதுங்களே. தீர்வு வந்து எப்படி கிடைக்குதுன்னா, நாங்க இப்ப போராட்டம் பண்ணோம் நேமத்துல. அப்ப நேமத்துல போராட்டம் பண்ணி அவங்க என்ன செலவு கொடுக்குறாங்கன்னு தெரியலைங்க. அப்படி கொடுத்தாலும் அந்த சலுகை வந்து சொசைட்டிக்கு தான் வருது. சொசைட்டிக்கு வந்தா அவங்க தான் வச்சுக்கிறாங்களே தவிர நெசவாளிகளுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படிங்களா? கேள்வி என் மனசுக்குள்ளே தோணிட்டு இல்ல. ஏன்னா நீங்க ஒரு நெசவாளி, உங்களுக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும். எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் வந்து அப்படியே வெளியே இருக்கிறவன். நீங்க வந்து சொசைட்டில நெய்யறீங்க, அதுக்குள்ள என்ன நடக்குது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சொசைட்டிலேயே நெசிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இருக்குது. அவங்களா பார்த்து குடுக்குறாங்க, போனஸ் கிடைக்குது. ஆனா எங்களுக்கு தீபாவளினா போனஸ் இல்ல, பட்டா எதுவுமே கிடைக்காதுங்க. சரி. ஆனா அவங்க என்ன பண்றாங்கங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வந்து வெளியே வியாபாரி கிட்ட நெய்யறனால அவங்க பார்த்து என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான். இப்போ நான் சொசைட்டில கூட 2-3 நண்பர்களை கேட்டிருக்கிறேன். இங்க நெசவு நெய்யறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னா அவங்க காட்டன் குடுக்குறேன்னு சொல்றாங்க. காட்டன் சாரி எங்களுக்கு எல்லாம் தெரியாது, அது வந்து கட்டுப்படியும் ஆகாது. நம்ம பட்டு நெய்யறோம், பட்டு குடுங்கன்னு சொன்னா அவங்க இன்னும் அதுக்கு முயற்சி பண்ணல. ஆமாங்க, பட்டு கொடுத்தாங்கன்னா நிறைய தறிவு கண்டிப்பா சொசைட்டிலயும் நெய்வாங்க. இதே கூலிக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெளி வியாபாரி கொடுக்குற அளவுக்கு சொசைட்டில கொடுத்தாங்கன்னா நெய்வாங்க கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 முன்னாடி சொசைட்டி ஓரளவுக்கு நல்ல செயல்பாடுல இருந்தது. அன்னைக்கு வந்து அந்த காலனி வீடெல்லாம் கட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. யாரை கேட்டாலும் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வந்தால் நம்மளுக்கு நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா? இருக்கும். அப்ப இருந்த வீடெல்லாம் இப்போ நல்லாவே இருக்குதுங்க. நம்மளால வந்து நிறைய பேர் நல்லாவே வீடெல்லாம் கட்டி நல்லா இருக்கிறாங்க. சரி. அதனால அதெல்லாம் அதுக்கு கொடுத்தாங்க, அப்பவும் கொடுத்தாங்க, இனிமேலும் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் இதை வந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் சார்பாக நானும் கேட்டுக்கிறேன், இதை பார்க்குற நம்ம அதிகாரிகள் நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க. அவங்க மனசு வச்சா நடக்குமா? நடக்காது? கண்டிப்பா நடக்கும். இந்த தொழிலை வந்து விடக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம ஆளுங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இது நடக்கும். இப்போ நீங்க வந்து நீங்க ஒரு பெண். இப்போ நீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு குடும்பத்தில் என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியும். இந்த காணொளி மூலமா நீங்க வந்து ஒரு அரசாங்க அதிகாரி, கவர்மெண்ட்டுக்கிட்ட உங்களோட பணிவா என்ன நீங்க கேட்க விரும்புறீங்க? உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும். இப்போ விற்கிற விலைவாசியை விட நம்மளுக்கு கூலி மெயினா வேணுங்க. கூலி தான் மெயினா வந்து இப்போ நாங்க வாங்குற கூலி எல்லாம் இதுக்கு பத்தாது. என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் வந்து மிச்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு மிச்சம் முடிச்சா மட்டும்தான் மிச்சமாகுதே தவிர வர்ற காசு அதுக்கு இதுக்கு சரியாயிரும். சரியாயிரும். எல்லாரும் வந்து அதனால
கூலி எக்ஸ்ட்ரா வேணுங்க. கூலி எச்சா அதுதான் இப்போ. அப்புறம் வீடு வீடு கொஞ்சம் இதா இருக்கிறவங்களுக்கு நல்லா வீடு கட்டி கொடுத்து, ஏன்னா இதுக்குன்னே ஒரு ரூம் மாதிரியே வேணும். வேணும் கண்டிப்பா. கண்டிப்பா அந்த 10-11 ரூமே வேணும் கண்டிப்பா. இப்போ வந்து தனியார் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. இப்போ சொசைட்டில தான் செய்வாங்க. அப்போ அந்த சொசைட்டி வந்து எப்பவுமே செயல்பாடுலேயே இருக்கணும். ஏன்னா இதை நான் எதுக்கு நான் பொழுதுனைக்கு கேட்குறேன்னா, தனியார்கிட்ட போய் எதுவுமே கேட்க முடியாது. ஆமாங்க, அவங்க நம்மளை விட அவங்க புலம்புறாங்களே, சேலம் போனதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுப்பாவு கேட்டாலே இதா அப்படிங்கிறாங்க. அப்புறம் வர்றதுக்கு லேட் ஆகுது. அதனால இப்போ அவர் அண்ணங்கிட்ட கேட்டது கேள்வி தான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் நெசிட்டு இருக்கிறப்போ இப்போ அந்த தனியார் ஓனர்கிட்டயே வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கன்னா நெசவாளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போ ஒரு ஓனர்கிட்ட வந்து ஒரு 100 தறி நெய்யுது. அந்த 100 பேர் சேர்ந்து ஒரு கேள்வி, அதாவது ஒரு எப்படி கேட்கணும்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு பணிவாக கேட்கலாம். ஐயா நீங்கள் வந்து எங்களுக்கு கூலி கொடுக்குறீங்க, நாங்கள் வேறு ஏதோ ஒரு 3-4 சேல் நெய்கிறோம், எங்களுக்கு இதை வாங்கிட்டு போனால் வீட்டுக்கு போனால் அதோட செலவு சரியாக போகுது, எங்களால் மிச்சம் பிடிக்க முடியல, அதனால் வந்து எங்களுக்கு சேலிக்கு நீங்கள் ஒரு 30 ரூபா எங்கள் கணக்கிலேயே பிடிச்சிக்குங்க. இப்போ சொசைட்டியில் நான் கேட்குறது வந்து சொசைட்டி என்ன நடைமுறையில் இருந்ததோ அதை வந்து தனியாருக்கு நான் கொண்டு வர சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் தறிக்காராகி நீங்கள் தான் வந்து இந்த காணொலி மூலம் ஒரு பணிவாக ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ நான் கேட்குற கேள்வி இதுதான். இப்போ அந்த ஓனர்கிட்ட நீங்கள் கூலி பேசி முடிச்சிட்டீங்க, இது என்னோட கருத்துங்க. இது வந்து சரியா தப்பாங்க நீங்கள் தான் சொல்லணும். சரிதானே? நீங்க கேக்குறது இப்பதான் எங்களுக்கும் தோணுது, அது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. எங்க வியாபாரிட்ட நாங்க பேசி பாக்குறோங்க, பாருங்க முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா முடிக்கலாம். ஆனா என்னன்னா நம்ம வந்து ஒரே வியாபாரிட்ட நெய்யறது இல்ல. அதுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப அதுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன். ஏன்னா நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஓனர்கிட்ட நெசிட்டு இருக்கிறீங்க. இப்போ அவர்கிட்டே வந்து ஐயா நான் வந்து உங்களுக்கு 1 வருஷம் நெய்கிறேன், இப்போ எனக்கு கொடுக்குற கூலி, எனக்கு கொடுக்குற பட்டு பாவு நீங்கள் கொடுங்க, ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் சேர்ந்து கேட்கலாம்ல. அவருக்கு ஒரு நல்ல மனசு இருந்தால் செய்வாரா செய்ய மாட்டாங்க. இப்போ உங்கள் மாதிரி எல்லா நெசவாளி வீட்டிலையும் வந்து பெண்மணிங்க இருப்பாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் போய் சேர்ந்து கேட்கலாமே. இப்போ 1 வருஷம் நீங்கள் 1 வருஷம் கண்டிப்பாக நீங்கள், ஏன்னா இப்போ திடீர்னு யாரும் மாற்ற போகிறது இல்லை, 1 வருஷம் கண்டிப்பாக நெய்வோம். அடுத்த ஒரு ஓனர்கிட்ட இதை வந்து நானாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட கேட்குறேன், செய்யலாமா வேண்டாமான்ட்டு. கண்டிப்பா செய்யலாங்க. 1 வருஷம் நெசு அவங்களால அது முடியும், செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்க கேட்கறதுக்கு தயார். அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா சரி. ஏன்னா இல்லை இன்னைக்கு நிறைய நல்ல மனுஷங்களும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஓனருங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த நெசவாளி கூப்பிட்டு பாராட்டினதை நானே பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு பொன்னாடை போத்தி அவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்து அதை நானே பார்த்துருக்குறேன். அவர் இருக்கிறாரு, அவரையும் நான் ஒரு நாள் மீட் பண்ணுவேன். இந்த மாதிரி செய்யலாம்ல? இருங்க இப்போ அவர்கிட்ட ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த, ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நெசவாளியாகவே இருந்து ஒரு நெசவாளியாகவே நம்ம சாகணுமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடுத்த பாதுகாப்பு என்ன பண்ணுறது? அதான் இன்சூரன்ஸு இல்லைன்னா ஒரு தொகையை வந்து பேங்க்கில் அவங்களே எடுத்து வச்சு போடுற மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருந்ததுன்னா அது செய்யலாம். அப்போ வந்து நம்ம ஒரு சேஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு நெசவை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. ஆமாம், அது என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு ஒரு ஆளு பேங்க் மூலியமாவோ இன்சூரன்ஸ் மூலியமாவோ ஒரு ஏஜென்ட் வந்து சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டானது நாம் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிக்கலாங்களா? ஆமாம், இப்போ அந்த சொசைட்டி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சொசைட்டி நல்லா இயங்குதுன்னு சொன்னீங்க. நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி தைரியமாக கேட்குறேன். சொசைட்டி இயங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எந்த ஊரில் கரெக்டாக இயங்குது நீங்கள் அதை வந்து தைரியமாக சொல்லுங்க பார்க்கலாம். சார் இதுல வந்து திண்டுக்கல் மாவட்டம் நரிக்கல்பட்டிங்கிற ஊர்ல வந்து கண்டிப்பா இந்த சொசைட்டி நடக்குது. சொசைட்டி மூலமா போனஸ் தீபாவளியானா கண்டிப்பா 10,000 15,000 வாங்குறாங்க. என்ன வாங்க போனஸ் வாங்குறாங்க. இப்ப திருப்பூர்ல கார்மெண்ட்ஸ் கம்பெனில குடுக்குற மாதிரியே இங்கேயும் போனஸ் வாங்கிட்டு இருக்காங்க. சரி, அது போக நம்ம பென்ஷன் சொல்றதுல அதுலயும் வந்துட்டே இருக்குது. சொசைட்டி மூலமா தான் அவங்க நேசிட்டு இருக்காங்க. அது வந்து வந்துட்டு இருக்குது. அது போக வருஷத்துக்கு ஒருக்கா வந்து டூர் மாதிரி கூட்டிட்டு போறாங்க எல்லா. நிஜமாவா? ஆமாங்க ஆமாங்க,
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒருக்கா வந்து டூர் மாதிரி கூட்டிட்டு போறாங்க. சரி. வருஷத்துக்கு வந்து எந்த ஊர் சொல்றோமோ எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி எந்த ஊர் போகணுமோ அந்த ஊர் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இந்த வருஷம் வந்து அதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு வேற வந்து gift மாதிரி ஏதாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி gift கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா? ஆமாங்க. ஓஹோ, இவ்ளோ இருக்குது சொசைட்டில. இருக்கு. ஆமாங்க. நல்லா நடக்கிற சொசைட்டி நல்லாவும் இருக்கு. ஒரு சில சொசைட்டிக்கு இந்த மாதிரியும் இருக்குது. இல்ல ஏன்னா அந்த சொசைட்டி வந்து நம்ம எதுவும் சொல்றது வேண்டாம். ஆனா சொசைட்டி நல்லா இயங்குது. உங்களுக்கு தெரிஞ்சு அப்ப நீங்களும் உங்க பெரியவங்க வாங்கியிருக்காங்க. ஆமாங்க. வாங்கியிருக்காங்க. ஏன்னா இது எதுக்கு நான் இப்படி தெரிஞ்சவங்க வாங்குறாங்க. தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்க. ஆமாங்க. வாங்கிட்டு இருக்காங்க. நரிக்கல்பட்டி. ஆமாங்க. இப்போ வந்து இதே மாதிரி ஒவ்வொரு சொசைட்டி வந்து செயல்படணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாங்க. செயல்பட்டா நம்ம நல்லது. இன்னமும் நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த தனியார் வியாபாரிகிட்ட போய் நம்ம காசு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம சொசைட்டிலே குடுக்குறாங்க. அதை வந்து நம்ம கரெக்டா செயல்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தொழிலை வந்து நம்ம இன்னும் மேம்படுத்திக்கலாம். ஆமாங்க. அப்போ நம்ம நெசுக்கலாம் நம்மளுக்கு ஒரு சேமிப்பு அங்கே வந்துட்டே இருக்கும். வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ அந்த சொசைட்டியில் யாரான அதாவது நெய்யற காலகட்டத்தில் விபத்தில் ஏதாவது போய் அந்த மாதிரி காப்பீடு வாங்கியிருக்காங்களா? வாங்கியிருக்காங்க. உங்கள் ஊரில் யாருக்குங்க? எங்கள் அப்பாவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு வாங்கியிருக்கிறீங்க. அப்பா பேர் என்னங்க? அப்பா பேர் பஞ்சலிங்கம். குலக்காபாளையம் சொசைட்டியில் நாங்கள் வந்து நெசிட்டு இருந்ததுக்கு அப்பாவுக்கு வந்து பணம் 60,000 ரூபாய் வந்ததுங்க. வந்திருக்குது. ஆமாங்க. அப்படிங்களா? இது வந்து நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, அப்போ வந்து நல்ல செயல்பாடில் இருக்கட்டும். ஆமாங்க. இது வந்து நம்ம நண்பர்கள்னு நிறைய பேர் கேட்கட்டும். கேட்டுட்டு நம்ம இன்னுமே அதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த சொசைட்டிக்கு செயல்படுறதுக்கு நம்ம மாதிரி நெசவாளர்கள் வந்து இன்னும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா நடக்கலாம்ல? கண்டிப்பாக நடத்தலாம். சரிம்மா, நன்றிம்மா. இந்நேரம் வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் நிறைய 2-3 பேர் பதில் சொல்லியிருக்கிறீங்க. நண்பர்களை இதையும் கேட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.